நான் எந்த ஒரு விஷயம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணாலுமே சிவன் கோயில் போகிறது வழக்கம். அப்படி நான் இன்றைக்கி ஒரு கோயில் கிளம்பிட்டேன். ஆமாம் தோழர்களே, 100 Days பிஸ்னஸ் ஓனர் சீரீஸில் இன்றைக்கி Day 20. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ நேற்று எடுத்த வீடியோ. நேற்று மார்னிங் 8 மணி போலேயே நானும் நம்மளோட கொடைக்கானல் நண்பரும் ஒரு கோயில் கிளம்பியாச்சு. அந்த கோயில் கிளம்புறதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயாச்சு. தோழர்களே, இவன் தான் சார்லி. இவன் தான் எனக்கு இப்போதைக்கு பிடிச்ச ரொம்ப நல்ல பையன். ஆமாம் தோழர்களே, ஊரில் இருக்க நாய்க்குட்டிக்கெல்லாம் ஏன்டா செயின் போகிறீங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவனுக்கு இந்த செயினை மட்டும் கழட்டிட்டோன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான், நம்மளே அடிச்சுருவோம். அவ்வளோ கோக்காரன். அதுக்கப்புறம் அவன்கிட்ட கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு நேராக கோயில் கிளம்பியாச்சு. இந்த கோவில் பேர் திருப்போணம் புஷ்பனேஸ்வரர். இது பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயில். அதுவும் இல்லாமல் இந்த கோயில் போனீங்கன்னா பாண்டியர்களோட சிற்பக்கலை எவ்வளோ சிறந்ததுன்றதை பார்க்கலாம். ஆமத்தோழர்களே, இந்த கோயிலை சுற்றி வர பாதையிலேயே கரெக்டாக சண்டிகேஸ்வரர் பக்கத்துலேயே ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துல எப்படி சூரிய ஒளிப்பட்டு இப்படி ரெஃப்ளெக்ட் ஆகுன்ற விஷயம் அந்த ஊர்க்காரங்களுக்கும் சரி சுற்றி இருக்கவங்களும் சரி யாருக்குமே தெரியாத விஷயம். ஸோ கண்டிப்பாக போனீங்கன்னா இதை நோட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அங்கே ஒரு நல்ல விஷயத்துக்காக நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. ஆமத்தோழர்களே, நம்மளோட தி டெசர்ட் ஸ்டேட்லேருந்து அடுத்து ஒரு பிக் அப்டேட் இருக்குது. நம்ம ஊர்லேருந்து ஒரு 200 கிலோமீட்டருக்கு மேலே தாண்டி ஒரு புது விஷயம் ஸ்டார்ட் ஆக போகுது. அது என்ன விஷயம்னு தெரிஞ்சுன்னா அது கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்படி தெரில அப்படின்னா பிரச்சனை இல்லை, அடுத்தடுத்த வீடியோஸில் நானே ரிவீல் பண்ணுறேன். ஓகே தோழர்களே, அங்கே நல்லபடியாக சாமி கும்பிட்டு இன்றைக்கி நம்ம கடைக்கு கன்வெர்ட்டர் பாக்ஸ் வாங்க போயாச்சு. நேற்று வீடியோவிலே சொல்லியிருப்பேன் நம்மளோட கடையோட கன்வெர்ட்டர் பாக்ஸ் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு இன்றைக்கி வீட்டுக்கு வரதுக்கே ஒரு 3 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் அந்த வேலைலாம் முடிச்சோடனே நம்ம கடை கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. ஃபஸ்ட்டு போய் தப்பக்குள்ள கடையை திறந்துட்டு அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்தில் மாட்டுத்தாவணி கடை திறந்தாச்சு. தோழர்களே, நம்ம தப்பக்குளம் அண்ட் மாட்டுத்தாவணி 2 பிரான்ச்லையுமே அடுத்தடுத்து நிறையா க்ரேஸியான ஆஃபர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எல்லோரும் வாங்க. அப்படி இன்றைக்கி என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசில் விளாண்ட ராஜாராணியை வேறு மாதிரி ஒரு கேமாக ஆஃபராக தரப்போகிறோம். ஸோ எல்லோரும் வாங்க. அண்ட் மோர் வீடியோஸ் நம்மளோட சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, இன்றைக்கி எப்பயும் போலே 2 கடையை எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 11 ஆயிடுச்சு. நாளைக்கு பார்ப்போம். ஸ்டே டியூன்.